100 days 100 Excel challenge day 5. ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா இங்கே பாருங்க டேட் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் சேல் அமௌண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்க் டேட்டா இருக்கும்போது நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு கஸ்டமர் நேமை வச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ நான் ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன். இந்த டிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா நான் சொல்கிற ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. லைக் ஈக்குவல் டு சம் இஃப் ஓகே இந்த சம் இஃப் போட்ட உடனே இங்கே பாருங்க இந்த கஸ்டமர் நேம் இருக்கா இதை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கஸ்டமர் சேம் நேமை செலக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா வரும். என்ன க்ரைட்டீரியானா நம்ம யாரை வந்து செலக்ட் பண்ணணுன்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அர்ஜுன் ட்ரேடர்ஸ்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அர்ஜுன் ட்ரேடர்ஸை நான் வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே அகைன் டபுள் கொட்டேஷன் அடித்து கம்மா போட்டு க்ரைட்டீரியா முடிச்சிட்டேன். ஸோ அவங்களுடைய எனக்கு சேல் அமௌண்ட் தெரியணும். ஸோ நான் வந்து சேல் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் 6150 அவங்களுடைய சேல் அமௌண்ட் அர்ஜுன் ட்ரேடர்ஸோடையது. ஓகே இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து வேறு நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அர்ஜுன் ட்ரேடர்ஸ் வேணாம் எனக்கு வந்து பிரியா மார்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ பிரியா மார்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா லுக் பிரியா மார்ட்டோட என்டையர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுடைய சேல் அமௌண்ட் வந்துடும். ஸோ இந்த எக்ஸல் சீட்டும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டே 5 டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் போகிற நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டே டியூன். பை பை.